ஹாய், வெல்கம் டு ஃபிசியோ இன்ஃபோ. ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இப்போது முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக். நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில். வந்து நம்ம நிறையா பார்க்குறோம். இன்ஸ்டண்ட்டாக பெயின் ரிலீஃப் பண்ணுறது, எக்ஸசைஸ் தெரப்பி, எலக்ட்ரோ தெரப்பி, இதை பற்றின விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பொறுத்து அது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரோ தெரப்பி கொடுக்கலான்னா கொடுக்கலாம், எக்ஸசைஸ் கொடுக்கலாலும் கொடுக்கலாம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட் கண்டிஷன். ஸோ இதுதான் ஒன்று தான் பெஸ்ட்டு, இன்னொன்று வந்து கீழே அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி தான் மேக்ஸிமம் இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எது பண்ணாலுமே, இப்போ ஒரு கைரோப்ராக்டர் இருக்காருன்னா அவரை எடுத்து போட்டு இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அது இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு கைரோப்ராக்டிக் எடுப்பாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து பெயின் குறைக்கிறதுக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி ஆர் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் இதெல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபிசியோ கேட்டகரிக்குள்ளேயே அடுத்தடுத்து எவால்வேட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எவால்வேஷனை வந்து நம்ம எந்த குறையுமே சொல்லக்கூடாது. எவால்வேஷனை வெல்கம் பண்ணி நம்ம அடுத்தது ஸ்டெப் அப் தான் பண்ணணுமே தவிர அது ஃபிசியோவுடைய எவால்வேஷனை யாருமே டீக்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது இன்றைக்கி என்ன ஒரு டவுட் நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, வாட் இஸ் த கைரோப்ராக்டிக்? த கைரோப்ராக்டிக் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு புரியல. இது என்ன பண்ணுது, இது எதுக்கு பண்ணுறாங்க, பார்த்தா இப்படி கிராக்கிங் பண்ணுறாங்க, சவுண்ட் வருது, அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் அதுக்குள்ளே இருக்கிற பேசிக் கண்டென்ட் உண்மையாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஸோ கைரோப்ராக்ட் வந்து அவங்க இப்போ நேச்சுரலாக ஒரு போன் எங்கே இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஆக்சுவல் ஸ்பைனல் கார்டு, ஒரு நெக்கோ, டாப் டு பாட்டம், ஒரு நெக்லேருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா ஜாயின்ஸ்லையுமே ஒரு குட்டி குட்டி அலைன்மெண்ட்ஸ் இருக்கலாம். அதை அசஸ் பண்ணி நாம் அது ரீகரெக்ஷன் பண்ணுறோம். தட் இஸ் த கைரோப்ராக்டிக்கோடைய மெயின் ரோல். இதில் ஹை வெலாசிட்டி வேல்யூம் த்ரஸ்ட்டு, லோ வெலாசிட்டி த்ரஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்பில் வந்து அவங்க த்ரஸ்ட்டு கொடுக்கும்போது அது நேச்சுரலாக பேக் டு நார்மல் பொசிஷனுக்கு போகும். இது கைரோப்ராக்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்க்கு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இது ஒரு மினிமல் த்ரஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு மினிமல் அலைன்மெண்ட், ரீகரெக்ஷன் அலைன்மெண்ட், அவ்வளோதான். இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வெரி வெரி சிம்பிள் டெக்னிக். அது ஆனால் அதில் இருக்கிற சப்ஜெக்ட்டு, அதில் இருக்கிற நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் இன்னும் நிறையாவே இருக்குது. அது ஃபுல் வீடியோவில் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அது தனியாக ஒரு சாப்டராக நம்ம ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இந்த கைரோப்ராக்டிக் வந்து எல்லாருமே டீக்ரேடிங் பண்ணுற வீடியோஸ் நிறைய சோசியல் மீடியாவில் இருக்குது. ஸோ அது வந்து முழுசாக நம்ப வேண்டாம். நீங்கள் இது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப டாப் குவாலிட்டி, இது லோ குவாலிட்டின்லாம் கிடையாது. இது ஃபிசியோவுடைய எவால்வேஷனாக தான் பார்க்கணுமே தவிர நாம் இது வந்து ரொம்ப ஹையரு, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த எலக்ட்ரோ ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஹையர் கேட்டகரியாகவும், எல்லா எக்யூப்மெண்ட்டும் கொடுத்து அவங்களுக்கு பெயின் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது லோ கேட்டகரியாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அதை நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றத அசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்தந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம டே பை டே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது சிம்பிளாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸ், கொஞ்சம் இந்த கைரோப்ராக்டிக் பற்றி சப்ஜெக்ட் ஓரியன்டாக நிறையா நம்ம பேசலாம். பேக் டு பேக் வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனி கன்சல்ட்டிங் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you next video.